பெரியவங்க சொல்லுவாங்க, எதுவும் வேலை இல்லைன்னா ஏதோ ஒன்று பண்ணண்டா சொல்லிட்டு. அந்த மாதிரி நடிப்பு தான் நமக்கு தெரியும். இவ்வளோ காசு கொடுத்தீங்கன்னா என்ன தெரியாது. ஆனால் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டிங்கன்னா டே நைட் ஒர்க் பண்ணுவோம். சும்மா வீட்டில் உட்கார முடியாது. ஒரு மனிதன் அவங்க இருக்கிற வயசில் எத்தனை படம் நடிக்கலாம்? 500-600 படத்தில் நடிச்சிட்டேன். எல்லா கேரக்டரும் நடிச்சிட்டேன். ஸோ ஏதாவது தொழில் மாற்றலாம் சொல்லிட்டு ஒரு டைரெக்ஷனு, கதை, கம்போசிங்கு அதெல்லாம் என்னென்னோ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அது ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே உட்காந்து பண்ணிகிட்ருப்பேன். நான் எப்போவுமே வந்து வீட்டில் சப்போஸ் வீட்டில் இருந்தால் ஈவினிங் வந்து நாயை கூட்டிகிட்டு நான் குப்பத்தில் இருக்கிறேன். அண்ணா சாலை பாலக்கம் குப்பத்தில் பக்கத்தில் தான் வீடு. அங்கே போய் 30 வருஷம் ஆச்சு. அந்த நாய் கூட்டிகிட்டு நான் பீச் வழியாக பீச்சுக்கிட்ட போவேன். தனியாக பார்ப்பேன். ஏதோ ஒரு இடம் இருந்தால் அங்கே போய் அந்த பழைய போட் வடிஞ்சு போன போட் மேலே உட்காந்து நாயை கூட விளையாடுவேன். இல்லை ஃபோனில் கீனில் பேசிகிட்டு இருப்பேன். அந்த மாதிரி பண்ணும்போது அங்கே ஒருத்தர் என்னோடய நண்பர் குப்பன் சொல்லிட்டு, அவர் எப்போவுமே சின்ன குப்பன் கூப்பிடுவாங்க. அவர் கொஞ்சம் பாலிடிக்ஸில் இருக்கார். அவர் நாங்கள் போனால் எப்போவுமே வருவார். என்னண்ணே என்ன பண்ணுறீங்கண்ணே சொல்லிட்டு வருவார். உங்களோட சொல்ல என்ன பண்ணுற போலியாக மீன் பிடிக்கிறது இப்படி மாதிரி நேச்சுரலாக பேசிகிட்டு இருப்போம். எப்போவுமே நடக்கும். நான் போனால் கண்டிப்பாக தூர்லேருந்து பார்ப்பார். அங்கேயே வீடு இருக்குது. அங்கேருந்து வந்து எங்கிட்ட பேசிட்டு போவார். அப்பப்போ எங்கன்னா பார்த்தா பேசுவார். ஒரு நாள் என்னன்னு தெரில எங்கிட்ட வந்தார். வந்து என்னடா நீங்கள் போங்கண்ணே சொன்னார். என்னடா சொன்னேன், இல்லை நீங்கள் வந்து 30 வருஷம் ஆச்சு, நான் மீன் பிடிக்கிறோம், அது இது எல்லாமே இங்கே இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த மீன்காரங்க கூப்பிட்டாங்க, என்னங்க சாப்பிட்றது இல்லையா? 11 மணியாக அவர் சொன்னாங்க. சாப்பிட்றமா, நீங்கள் சாப்பிட்டு தூங்கிடுங்க, நாங்கள் எனக்கு அப்படி வச்சுடுங்க சொல்லிட்டு சொன்னேன். 12 மணி ஆச்சு நைட்டு. பெக்கு போடல, ஒன்றும் பண்ணல. 12-12:30 மணிக்கு ஒரு லைன் வந்துச்சு. ஒரு மீன் பிடிக்கிற பையன், ஒரு மாரவாடி பொண்ணு, வெஜ் நான்வெஜ், இதான் நான்வெஜ், வெஜ் நான்வெஜ். ஸோ இங்கே என்ன நடக்குது, என்ன படம், அதுதான் குப்பன். ஸோ இந்த மாதிரி இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த டைமில் நம்ம பைலட் வந்து இந்த நம்ம இது வந்துச்சு, கரோனா வந்ததுனால 10 நாள் பாம்பே, 10 நாள் டெல்லி, 10 நாள் ஹைதராபாத் சுற்றிட்டு இருந்தார். நான் சொன்னேன், என்னடா வயசுக்கு வந்த பையன் இப்படி ஊர் அழிச்சிட்டு இருந்தால் எப்படிடான்னு சொல்லிட்டு அவனு ஹைதராபாத்தில் சொன்னேன். எங்கள் ஃப்ரெண்ட் இருக்கார், அவர்கிட்ட போய் கொஞ்சம் ஆக்டிங் ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன். அவன் என்னமோ தெரியல, நான் சொன்ன டைமு அவன் வந்து நேரம் அங்கே போயிட்டா. போன உடனே என் ஃப்ரெண்டு சொன்னார், என்னடா இவன் வந்து ஹீரோ ஆக்கிறது விட்டுட்டு பைலட் ஆக்கியிருக்கா, இப்படி இருக்கா பையன் சொன்னார். இல்லைடா வந்து அவங்க என்ன கேட்குறேன் அதான் கொடுக்க முடியும். பெரிய பையன் ஹீரோ ஆகிறேன்னு சொன்னால் சரி ஹீரோ ஆகிடு, இவர் பைலட்டு சரி பைலட் ஆகிடு. என் பெரிய பொண்ணு வந்து இன்டீரியர் பண்ணிட்டு சொன்னால் இன்டீரியர் பண்ணால் வந்து எதுவும் யாரையும் வந்து நான் வந்து அவங்களோட என்ன இஷ்டப்படுறாங்க அதான் பண்ண முடியும். அதான் ஒரு ஃபாதரோட டியூட்டி. இவங்க போனால் ஒரு 3 மந்த்ஸில் நல்ல ஆக்டிங்கு எல்லாம் நல்ல டயலாக் எல்லாம் நல்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டார். பண்ண உடனே சரி வந்த உடனே வரும்போது அவர் அன்ஷேவ்டு, அப்படியே ஒரு ஃபிஷர்மேன் எப்படி இருப்பார் அப்படியே ஃபுல் தொப்பை கெப்பெல்லாம் வச்சுட்டு. ஏன்னா டியூட்டி இருந்தால் தான் ட்ரிம்மாக இருப்பான் அந்த பைலட் சொன்ன உடனே. நான் அப்படியே பார்த்தேன், அவன் சொன்னால் பாருங்க அது அதே மாதிரி பார்த்து என்ன இப்படி இருக்கான். காலையில் ஆஃபீஸ் வாடான்னு சொன்னேன். ஆஃபீஸ் வந்தான். இதுக்கு முன்னால் நானும் சுரேஷ் சார் வந்து இந்த கதை ரெடி பண்ணிட்டோம். நானும் சுரேஷ் சார், இந்த மதிய அழகன் நீங்கள் இருக்கார், அவங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து கதை மேலே உட்காந்து என்ன இடத்துல என்ன பண்ணலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். கதை ரெடி ஆகிடுச்சு. ஹீரோ யார், சரி சுரேஷை சொன்னார், அவர் போடலாம், இவர் போடலாம், அவர் போடலாம், பாக்யராஜ் பையன் போடலாமா, இவர் போடலாமா, இல்லை சௌத்ரி சார் பையன் போடலாம், அந்த மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருந்தோம். நம்ம ஹீரோ வந்த உடனே இந்த தேவ் வந்து ஆஃபீஸ்க்கு வந்த உடனே ஒரு ஹீரோ வராரு, நீங்கள் ஜஸ்ட் பாருங்கள் சுரேஷ் வந்து உள்ளே வந்தார். உட்கார்ந்த உடனே என்னை சுரேஷ் பார்க்குற, நான் சுரேஷ் பார்க்குறேன், சூப்பர் சார் சொல்லிட்டார். சரி நீங்கள் கதை சொல்லுங்கள் சொல்லி நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க. அதனால் ஹீரோயின் யார் சொல்லிட்டு மலையாளத்தில் இருக்கிற அந்த ஆர்டிஸ்ட்டு கோஆர்டினேட்டர் பண்ணியிருப்பாங்களே அவங்க எல்லாரையும் தேடி பார்த்தோம், யாரும் கிடைக்கல. கடைசியில் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சுஷ்மிதா பேர் சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது பாருங்கள், டெய்லி வந்துட்டு இருந்தால் போயிட்டு வந்தாங்க. அப்போ சுஷ்மிதா வந்துச்சு. வந்த உடனே
என்னன்னா இந்த டிபி பேஷண்ட் மாதிரி இருக்குது, இது போய் போடலாமா சொல்லிட்டு. சரி, நான் ஹைட் வெயிட் கரெக்டாக இருக்கு. ஹீரோ வந்து நல்லா 6'2" ஹைட் இருக்கார். ஹீரோ கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கார் சொல்லிட்டு பார்த்தேன். பார்த்துட்டு சரி சுரேஷ் என்ன சொன்னேன், சார் மார்வாடி பொண்ணு கரெக்டாக இருக்கும் சார் சொன்னார் சுரேஷ். சரி, அந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றி எல்லாம் போட்டு எல்லாம் பார்த்தோம். ஒரு மார்வாடி பொண்ணு மாதிரி இருந்தது, கொஞ்சம் ஹிந்தி தமிழ் மிக்ஸ் பண்ணி பேசுகிற மாதிரி. சரி, இந்த பொண்ணு ஓகே பண்ணிட்டோம். அடுத்தது வந்து செகண்டு ஹீரோயின் கேரக்டர். அது என்னென்னா ஒரு மீன் குடிக்கிற, அது ஒன் சைடு லவ் ஒரு மாதிரி. கமல் சாரும் சில்கும் நடித்த மாதிரி ஒரு 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 கேரக்டர் அது. அது வந்து ஒரு பிரியான்னு சொல்லிட்டு பொண்ணு, அந்த பொண்ணு பார்த்தோம், அது ஓகே ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சரி, நான் ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன், தண்ணீர் 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 சொல்லிட்டு. அந்த படத்தில் வந்து ஒரு பையன் நடிச்சிட்டு இருந்தால், ஒரு ஹைட் வெயிட் நல்லா இருக்கான். சரி பார்த்தா அவங்களோட ஆஃபீஸ் என்னோடய ஆஃபீஸ் கீழே தான், டி நகரில். நான் இன்றைக்கி வந்து ஆஃபீஸ்க்கு வந்தோடனே இந்த பையன் நின்றுட்டு இருந்தான். ஏய் வாடாங்க சொன்னேன், என்ன பண்ணுறீங்க சொன்னேன். இல்லை சார் இங்கே டைரக்டருக்கு பார்க்க வந்திருக்கேன். மேலே வா சொன்னேன். மேலே கூப்பிட்டு போய் அவன் தான் ஹைட் கார்த்திக். அவனுக்கு வந்த உடனே நான் சுரேஷ் சொன்னேன், சுரேஷ் இந்த அந்த வில்லன் கேரக்டர் இவனுக்கு கரெக்டாக இருக்கும். பட் இவன் அவனோட வில்லன் ஒரு கேரக்டர் ஃபிஷர்மேன், கொஞ்சம் பேராசை. ஸோ அந்த மாதிரி கேரக்டர். சரி ஓகே சொன்ன உடனே அவன் ஓகே பண்ணிட்டோம். அவன் ரேப் சிங்கர். அவனால தான் இந்த படத்தில் நாங்கள் ரேப் சாங் வச்சோம். நம்ம ஹீரோ பாடினார், அவரு பாடினார், நம்ம ஆதி பாடினார், எல்லாம் பாடினாங்க. அதுக்கு மெயின் வந்து ரேப் சாங் இந்த படத்தில் வர்றதுக்கு வாலிபால் மேட்ச் வர்றதுக்கு காரணம் இந்த கார்த்தி தான். அதுக்கப்புறம் சரி அப்படி இருக்கும்போது எல்லாம் அக்கா கேரக்டர் யார் ஸ்வேதா, அப்புறம் வந்து இன்னொரு கேரக்டர் எல்லாம் பார்த்து பண்ணிட்டோம். பண்ணும்போது எனக்கு விஜயகுமார் சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு ஸ்னூக்கர் சொல்லி கொடுப்பார் எங்கள் காஸ்மோ கிளப்பில். அவர் வந்து எனக்கு ஒரு 1 இயர் பேக் வந்து என்கிட்ட ஒரு பையனை கூப்பிட்டு வந்து காட்டினார். சரி இந்த பையன் ட்ரம்ஸில் வாசிக்கிறான், நல்லா இது பண்ணுவார் சொன்ன உடனே நான் சொன்னேன், நான் எப்போ தேவையோ சொல்கிறேன், இப்போ அனுப்ப சொன்னேன். கரெக்டாக இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி இந்த பையனை வர சொன்னேன். எளியா வந்தான். இல்லை எதாவது கம்போஸ் பண்ணிட்டு கொஞ்சம் இருந்தால் போட்டு காட்டுறா சொன்னேன். போட்டு காட்டினா ட்ரம்ஸ் எல்லாம் ஓகே. நானும் ஒரு ட்ரம்மாக தான், நானும் கிட்டாரிஸ்ட் தான். சரி ஓகே வாடா சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு யங் ஜென்ரேஷன் எல்லாம் சேர்த்துருக்கேன். ஒரு கிழவனு கூட ஒரு யங் ஜென்ரேஷன் எப்படி இருக்குது பாருங்கள். அதான் குப்பன் படம். எல்லாம் யூத்து தான் இந்த படத்தில். சுரேஷ் சொன்ன மாதிரி யூத் படம், இது டோட்டல் யூத் படம். ஸோ இதுக்கு யாரா ஃபைட் மாஸ்டர் சொல்லும்போது ஓம்கார் ரொம்ப நண்பர், எனக்கு ரொம்ப ஒரு பிரதர் மாதிரி. ஏன்னா எல்லா ஃபைட்டர்ஸும் எனக்கு ரொம்ப க்ளோஸு, அதில் இவரும் ரொம்ப க்ளோஸு. ஏன்னா நான் ஃபைட் இல்லாத படமே இல்லை நான் நடித்த படத்தில். ஸோ அந்த மாதிரி நமக்கு சுப்பராயன் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஸோ அப்போது ஓம்கார் வந்து நான் கேட்ட இதுக்கு வந்து பண்ணி கொடுத்தாரு. அது வந்து பெரிய பையன் வந்து நான் சொன்னேன் பையன் எப்படி மாஸ்டர் சொன்னேன், இல்லை லெக் நல்லா போகுது, நான் அதை வச்சு பண்ணிக்க சொன்னேன். அதே மாதிரி வச்சு நல்ல விளையாடினார். நல்ல கிளாப்ஸ் தேட்டர் ஒன்று நாங்கள் பார்த்தோன்னே நல்லா இருக்குது. சரி இது கேமராமேன் யார், இன்னும் யார், ஒருத்தன் தான் எனக்கு இருக்கிறது. சின்ன வயசுலேருந்து கூட இருந்தவன். கன்னடா படத்தில் ஓட்டுவேன். நாங்கள் எல்லாம் நான் ஹீரோ நடிச்சிட்டு இருந்தேன், அவன் கேமராமேனாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தான், அசிஸ்டண்டாக கேமராமேனாக. சரி அவனை கூப்பிட்டேன். சரி அவன் வந்து சரி பண்ணலாம் சொன்னார். அந்த மாதிரி ஒரு 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 ஃபேமிலி மாதிரி நாங்கள் இந்த படம் பண்ணிருக்கோம். குப்பன் படத்தில் வந்து நாங்கள் எதுவுமே வந்து கமர்ஷியலாக பண்ணும், இல்லைன்னா இந்த படம் நல்லா ஓடுறதுக்கு எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃபோர்ஸாக எதுவும் சேர்க்கலை. கதையில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் நாங்கள் வந்து, அது கதைக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பண்ணிருக்கோம். அது வந்து நமக்கு சுரேஷ் சொன்ன மாதிரி இந்த இதில் வந்து கமர்ஷியலாக பண்ணலாம். கமர்ஷியல் பண்ணோன்னா எங்கிட்ட 5-10 கோடி வேணும், நான் எங்கே போகிறது. ஸோ அந்த மாதிரி பட் கமர்ஷியல் கதையிலே கமர்ஷியலாக ஃபைட் வேணும் அது வேணும் சொன்னால் நம்ம பண்ணலாம். விக்ரம் படத்தில் பாருங்கள், கமல் சார் அது இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வந்து ஒரு பெரிய ஹிட் கொடுத்தாரு. ஏன்னா அந்த படத்துக்கு தேவைப்படுது. அதில் விஜய் சேதுபதி சார் இல்லை, எல்லாருமே அதில் நல்ல அந்த கேரக்டர் பண்ணிருக்காங்க. நான் ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தேன், மகாராஜான்னு சொல்லிட்டு. எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு படம் உண்மையிலே அது தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த மாதிரி படம் வந்து இன்றைக்கி திரும்பி மக்கள் எல்லாம் தேட்டருக்கு வர மாதிரி பண்ணுறாங்கன்னா அது வந்து கிரேட். ஜெயிலர் படம் ரஜினி சார். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல படம் எல்லாம் வரணும். பட் படம் பார்த்தேன், அது சங்கர் படம் மாதிரி இல்லை. உண்மையிலே நான் இது கான்ட்ரவர்சியாக சொல்ல, இஸ் அவர் பாய், சங்கர் இஸ் மை பாய். என் கூட நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு அவர். அந்த படம் பண்ணும்போது சங்கர் தூங்கிட்டாருன்னு தெரில எனக்கு, அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா சங்கர் படம்னா
ஒரு சாங் இருக்கும், சூப்பர் சாங் இருக்கும், சூப்பர் ஃபைட் இருக்கும், எதுவுமே இல்லை. கமல் சார் ஒன் மேன் ஆர்மி எவ்வளோ பண்ணுவார் பாவம் அவர், சொல்லுங்கள். அவர் சூப்பர் கெட்டப்பில் சூப்பராக இருக்குது. பட் எனக்கு சங்கர் எங்கேயும் நான் பார்க்கல படத்தில். பட் ஓகே, எனிவே அந்த எல்லா டைம்லேயும் நாங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணுவோங்கிறோம், ஓகே. பட் படம் நல்லா இருக்குது, இல்லைன்னு சொல்ல. அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது இப்போ வந்து நமக்கு இவ்வளோ ஒரு பாட்டத்தை வந்து கற்றுக் கொடுக்குது. ஏன்னா சின்ன தப்பு பண்ணாலும் அது வந்து அடி வாங்க போகிறோம். யாரும் இல்லை, மக்களை வர மாட்டாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு நீங்கள் என்ன எழுதினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, என்னை பற்றி என்ன சொன்னாலும் சரி, தியேட்டர் வரணும். அதுதான் நமக்கு மெயின். அதுதான் இந்த இன்றைக்கி வந்து நாங்கள் எல்லோரும் முன்னாலே பேசுகிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு நான் ஜான்சன் சார் சொன்னேன். சார் இன்றைக்கி வந்து பண்ணிடலாம் சார், இந்த மாதிரி நல்லா பண்ணலாம் சார், நல்லா. நாங்கள் எல்லோரும் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ எல்லாம் வந்து உண்மையில் ஆஃப்டர் மோர் தென் 10-15 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் மீட் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் அ வெரி ஹெல்த்தி மீட்டிங். எல்லோரும் ப்ரெஸ் மீட் எல்லாமே வந்து. அப்புறம் இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு 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 கதை ட்விஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு கேரக்டர், நான் மறந்துட்டேன், ட்விஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு கேரக்டர். அது நம்ம வினோத் சொல்லிட்டு எழுந்தில் இந்த பையன் ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு இந்த படத்தில். குப்பன் படத்தில் கதையை அங்கே தான் ட்விஸ்ட் கொடுக்குறாரு கதைக்கு. அவன் ஃபஸ்ட் நடிக்க மாட்டான், சொல்லலாம், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவர். பட் நான் வந்து அவங்க அம்மா கிட்டே பேசி இல்லை நடிகடா சொல்லி கொஞ்சம் கலாட்டை பண்ணி நடிக்க வச்சுட்டோம். பட் நல்லா பண்ணிருக்காரு, நல்ல கிளாப்ஸ் அவருக்கு தியேட்டரில். அது வந்து கதைக்கு வந்து மெயின் ட்விஸ்ட் கொடுத்தது நம்ம வினோத். ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து நான் யாராவது பற்றி பேசலைன்னா தப்பாயிடும். இப்போ என்னோடய பெரிய பையன் 2 வார்த்தை பேச போகிறாரு, அவர் தான் சீஃப் கெஸ்ட் எனக்கு. ஆமாம், இந்த சீஃப் கெஸ்ட் பற்றி நான் வந்து சொல்லி ஆகணும், தப்பாக நினைக்கிறதுக்கு. 2 நிமிஷம். நானும் சுரேஷ் வந்து 1 வீக்காக பேசிகிட்டு இருக்கோம், யார்கிட்ட போகலாம், யார் கூப்பிடலாம். நான் சொன்ன சுரேஷ் யாரும் வரமாட்டாங்க, கேட்டு நாங்கள் இல்லைன்னு சொன்னாங்கன்னா எனக்கு ஃபீல் ஆகிடுவேன்னா, நான் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு, வேண்டாம் விடுங்க, அப்படியே பண்ணிடலாம், இருக்கிற ஆளுங்களே வச்சு நம்ம முடிச்சிடலான்னு சொன்னேன். அப்புறம் ஒரு நாள் முன்னால் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் நான் ஃபோன் பண்ணேன் பெங்களூருக்கு. ஒரு பெங்களூர் யார் ஒரு நல்ல ஒரு ஹீரோ கூட்டு வந்து நிப்பாட்டலாமா, அப்படி இல்லை தெலுங்கில் ஒரு பாலகிருஷ்ணா மாதிரி ஒரு ஹீரோ கூட்டு வந்து நிப்பாட்டலாமா ஆடியோ ரிலீஸ்க்கு. ஆசை இருக்கும் எல்லாருக்கும். சொல்லும்போது அவர் சொன்னார், டேய் உங்கள் வீட்டிலே ஒரு பெரிய ஹீரோ இருக்கான், பெரிய பையன், என்ன அவன் ஹீரோ மாதிரி தெரியல அவனுக்கு கேட்டாங்க. ஆமாடா, ஐயோ நான் யோசிக்கவே இல்லை சொல்லிட்டு அன்றைக்கே நைட்டு சுரேஷ் சார் சொல்லிவிட்டு, சார் தெலுங்கு தமிழ் கன்னடா படத்தில் நடித்த ஒரு பையன் இருக்கார் சார், சூப்பர் ஹீரோ இருக்கார், அவர் தான் சீஃப் கெஸ்ட்னு சொன்னேன். அவர் நான் சொன்னதுக்கு ஓகே அப்போ வரேன்னு சொன்னார். பிகாஸ் 2 பேர் எனக்கு 2 கண்ணு மாதிரி. ஸோ திஸ் இஸ் வாட் எனக்கு வந்து இன்றைக்கி 2 பசங்க, 3 பசங்க, பெரிய பொண்ணு, 2 பையன், நான், என் பேர் இருக்கான். எல்லாருமே இன்றைக்கி ஒரு சந்தோஷமாக இருக்கிறோன்னா அதில் ஒரே ஒரு ஆள் தான் அது காரணம். அது என்னோடய பொண்டாட்டி. அவங்க தான் வந்து இதெல்லாம், அவங்க தான் நான் என்ன கோவப்பட்டாலோ என்ன சொன்னாலும் என்ன திட்டினாலும் அவங்க வந்து அதில் இல்லை, அவங்க சொல்லுவாங்க இதுதான். இன்றைக்கி அவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து இருக்கிறாங்கன்னா, எஜுகேஷன் இருக்கட்டும், ஒரு பிஹேவியர்ஸ் இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு இது இருக்கட்டும், எல்லாத்துக்கும் காரணம் மை ஒய்ஃப். ஏன்னா நான் காலையில் போன நைட் தான் வருவேன் ஷூட்டிங் போயிட்டு. ஸோ ஷி ஹாஸ் டேக்கன் அண்ட் ஷி ஹாஸ் பிளேட் வெரி பியூட்டிஃபுல் ஒரு கேரக்டர் என்னோடய லைஃப்பில். வந்து என் ஒய்ஃப் இல்லைன்னா எனக்கு இந்த அளவுக்கு நான் வந்து சக்ஸஸ் பார்த்துருக்க மாட்டேன். ஸோ அங்கிறது ஏன்னா எல்லாருமே சொல்கிறாங்க சினிமாக்காரங்களுக்கு வந்து ஃபேமிலி நல்லா இருக்காது, வீட்டுக்கு போனால் இருக்காது, வந்து சண்டே தான் நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும். ஆனால் நம்ம வீட்டில் ஒன்றும் இல்லை. நான் ஒய்ஃப் சொல்லுவாங்க, நீங்கள் உள்ளே வரும்போது கேட் வெளியிலே சினிமா மறந்துட்டு உள்ளே ஒரு ஹஸ்பண்டாக வாங்க, ஒரு அப்பனாக வாங்க, ஒரு தகப்பனாக வாங்க, ஒரு தாத்தாவாக வாங்க சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நான் வந்து பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கிறேன், ஹாப்பியாக இருக்கிறேன்னா பிகாஸ் ஆஃப் மை ஃபேமிலி, மை கிட்ஸ், அவ்வளோதான். தேங்க்யூ. இப்போ நம்ம பெரிய பையன் பேச போகிறாரு, ஏதோ தப்பாக பேசியிருந்தால் மன்னிக்கணும்.